ஃபைட்னால இல்லை, அவனுக்கு தொடர்ந்து நான் 3 வாரமாக கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் சேரக்கூடாத இடத்துல சேர்றான், பேசக்கூடாத வார்த்தைகள் தான் பேசுகிறான். அதனால என்ன ஆச்சுன்னா அவனுக்கு பேக் ஃபயர் ஆனதுனால இந்த வாரம் மட்டும் அவன் சைலண்ட் மோடுக்கு போயிட்டான்னு சொல்லணும். சைலண்ட் மோடுக்கு போனால் அப்பப்போ கமருதீன் வெளியே வந்துட்டு தான் போகிறான். நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிட்டு. அதனால் பார்வதிக்கிட்டேருந்து தூர விலகிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, பார்வதி மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த வாட்டர் மேலன் மாதிரி ஆளுங்களுக்கும் இது தேவை தான். ஏன்னா இல்லைன்னா அதே கத்தி எடுத்து இவனை சொருவிடுவாங்க. இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், இவன் என்கிட்ட இப்படி பேசினான் அப்படி பேசினான்ட்டு. ஒரு டைமில் ஜெயிலில் போடுறப்போ இவன் பத்துன்னு இருக்கப்போ அவன் மேலே காலை போட்டு பத்துனது தான் பார்வதி. அது தப்பு. இருந்தாலும் அவனை தப்பாக ஒரு சித்தரிக்கிறது, நீ இடம் கொடுக்குற, அவங்க பேசுகிறாங்க. பட்டு நீ எல்லாத்துலேயும் மூக்கணும் வச்சு எல்லாரையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரவீன் ஒரு தடவை நடந்து வருவான், நீ என்னை தப்பான பார்வையில் பார்க்குறியே அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு பையன் மேலே அப்படி நான் அப்படிலாம் பார்க்குறது இல்லை, என் வேலை தான் அப்படின்ட்டு போகிறான். ஸோ ஒருத்தங்கிட்ட சண்டை வலிக்குன்னா அவனோட கேரக்டர் அதை தப்பாக சித்தரிக்கிறாங்களே, அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எடுக்கிற ஸ்டண்ட்டு கரெக்டு தான். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு திவாகர் ரீவில்ஸையே காமிச்சுன்னு இருக்காங்க. அவன் ஒரு பைத்தியம்னு தெரியுது. திவாகர் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்லேயும் திவாகரும் அந்த பார்வதியும் தான் இருப்பாங்க. அவங்க பண்ணுற சேஷ்டைகள் தான் இருக்கும். அப்படி அவங்களுக்கு அகென்ஸ்டாக சொன்னால் கூட பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கோத்து விட்றாரு. ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குது. ஒரே ஒரு விஷயம், பிக் பாஸ் இவங்க 2 பேரை தூக்குனாலே அவங்களுக்குள்ள நல்ல கண்டென்ட் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. இது தெரியாமல் நீங்கள் கை சாடைங்கிட்ட கண்டென்ட் எடுத்துனுக்கிறீங்கன்றது தான் உண்மையாக பார்க்குறாங்க. இன்னும் அதிகமாக சேஷ்டைகள் பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக சேஷ்டைகள் பண்ணி மாட்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தலைவராக இருக்கிறாருல பிரவீன் வந்து இவன் சட்டையை அவுத்து 4-5 தடவை சொல்லிட்டாரு. ஆனால் சட்டையை அவுத்து இவன் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான், போய் மறைக்கிறவனே இவன் தான் தள்ளி விட்றான். ஒரு தலைவரை இவனை தள்ளி விட்டு என்ன தள்ளி விட்றேன்னு அதே மாதிரி பேசுகிறவங்கள வந்து அவங்களோட கேரக்டரை தப்பாக பேசுறது. இதுக்கு முன்னாடி யாருன்னா பேசியிருந்தா அதை எட்டுன்னு வந்து நுழைச்சி விட்டு அவங்கள சண்டை மூட்டி விடுறது. இந்த மாதிரி கேடுகட்ட பையன்லாம் நம்ம உள்ளே வச்சுருக்கிறது சமுதாயத்தில் ரொம்ப பெரிய அவமானம், அசிங்கம். அதை பண்ணவே கூடாது. அதை பிக் பாஸ் பண்ணுறது இது யாருக்கு பேக் ஃபயர் அமையும்னா விஜய் சேதுபதி தான் அமையும். எல்லாரையுமே ஏன்னா இவன் தரங்கட்டவன். ஒரு தரங்கட்டவனால தான் அடுத்தவங்கள தராதனம் இல்லாமல் பேச முடியும். ஏற்கனவே அவன் பேசின வார்த்தைகள்லாம் நீ என் காலு கீழேன்னு சொல்லியிருக்கிறான் நிறைய பேரை. அதுக்கப்புறம் ஓசி சோறுன்னு சொல்லிக்கிறான், சோறுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தங்களை தேவையில்லாமல் என்னோட படிப்புக்கு நீலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால தான் அதையும் பிக் பாஸ் வந்து பூஸ்டப் பண்ணுறாரோன்ற மாதிரி தோணுது. இது நான் தாராளமாக அவனை செருப்பால் அடிக்கலாமே, அடித்து ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னா பிக் பாஸ் வேண்டி கிடக்குது. நல்ல பொண்ணு எவ்வளோ பெரிய அழகாக அந்த குடும்பத்தை நடத்துது, இவ்வளோ பேர் சண்டைகள் வந்தாலும் பார்த்துக்குது. அதுக்கும் ஒரு தம்பிக்கும் இதுவும் இல்லாமல் அப்படி என்னத்துக்கு அந்த கோவத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும், செருப்பை கைட்டி அடிச்சுட்டு வந்துன்னே இருக்கலாமே வெளியே. எஃப்ஜே இவனை அடிச்சுட்டு ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே வந்துடலாமே. அப்படின்னா இந்த பிக் பாஸில் வந்துட போகுது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இவனுக்கு வேற வழி இல்லை. இவன் தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுறது தான் இவனோட முழு வேலையை. இவர் என்னவோ பெரிய மயிர் நடிகன் நினச்சின்னு இவர் ஃபுல்லாத்தையும் தன்னை இப்படின்னு பண்ணுகிறான். இன்னொன்று இந்த கமெண்டில் இருக்க புறம்போக்குங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் அவன் பைத்தியன்றதை தெரியாத ஏற்றி விட்டதுனால தான் இங்கே போய் நிற்கிறான். இன்னும் பிக் பாஸை ஏற்றி விட்றாரு பாருங்க. அவன் மன உளைச்சலில் வேற ஏன்னா அவனுக்கு பண்ணுற அளவுக்கு அவன் போவான். நீங்கள் நல்லா பாருங்க, அவனை நம்ம பைத்தியம்னு சொல்கிறான். அவன் வந்து யாருக்கு நல்லா கை தட்டுறாங்க, யார் கூட சேர்ந்து என்ன பண்ணணும் அது எல்லாமே விஜய் சேதுபதி வந்தவொடனே நோட் பண்ணிப்பான். ஆனால் பைத்தியமாக நடிப்பான் தன்னை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாரத்தில் வந்து பார்வதி என்ன பேசினாலும் எது பண்ணாலும் ஜனங்க கை தட்டுது, ஏதோ ஒன்று அவளை காப்பாற்றி விடுது. அப்போ பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இதேமாரி ஆரம்பிக்கணும்னு இந்த வாரம் ஃபுல்லாகவே அவனும் ஒரு பார்வதியாக மாறி இருப்பான் பாருங்க. அதனால எப்படி பண்ணாலும் நம்மளை அடிக்க போகிறது கிடையாது. நம்ம தள்ளி விடலாம், அவங்க மேலே பழி போடலாம், அவங்க கேரக்டரை அசசினேட் பண்ணலாம், அவங்கள அசிங்கப்படுத்தலாம், அவனை பற்றலாம், நம்மளுக்கு தோன்றதெல்லாம் பண்ணலாம். அப்போ நம்மளை வந்து ஒரு காமெடியானாக பார்ப்பாங்க. இந்த வாரம் இந்த அவதாரம் எடுத்துருங்க. அதுக்கு முந்தின வரலாம் பார்த்தா லேடிஸ் கிட்ட போயிட்டு இப்படி பண்ணுறது, முத்தம் வாங்குறது, முத்தம் கேட்குறது, ஒரு படி மேலே போகிறது, அவங்க பார்வதி மேலாம் படுத்து புரள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதை வந்து எல்லாம் கண்டுபிடிச்சவொடனே நான் அப்படி பண்ணலையே, யாருக்குன்னா ஃபீல் ஆச்சா அப்படின்னு அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணுற ஒரு சைக்கோவாக நான் பார்க்குறேன். விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி நினச்சின்னு சப்போர்ட் பண்ணுவார். இவன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் வந்து அவர் கேட்டால் சொல்லுவார், அவர் கேட்டால் பார்ப்பார், அப்படி இப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால்
என்ன சொல்கிறதுனா வெளியே வந்தால் எல்லாருமே காரி தான் முழுவாங்க. ஏன்னா அவன் சோறு தூண்ட தாங்க போயிருக்கிறான். சோறு தூண்ட போகிறதுக்கும் அதாவது பழைய பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாரத்திலே மைக்கு மறந்துடுவாங்க, இதுவும் மறந்துடுவாங்க, கேமரா மறந்துடுவாங்க. ஆனால் அவன் 24 மணி நேரமும் கேமராலேயே இருக்கிறான் பார்த்தீங்களா. அது அவன் பைத்தியம். அந்த பைத்தியத்தை பார்க்க என்ன உன் ஜனங்களும் பைத்தியமாக தான் மாறும். இந்த பிக் பாஸை எல்லாரும் காரி துப்பத்துக்கு காரணமே இதுதான். இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு பேசாமல் எங்களை மாதிரி ஆளுங்களை உள்ள அமைச்சா ஒரு வாரம் அவனை திருத்தி விட்டு வெளியே வந்துடுவான். அந்த அளவுக்கு காண்டாகுது அவனை பார்க்குறேன். அவரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறதுல எல்லாரையுமே மூட்டி விடுற வேலை தான் பிக் பாஸ் பார்த்தார். மூட்டி விடுற வேலை பார்த்தார். அந்த மூட்டி விடுற வேலை தான் இப்பயும் பார்த்துருக்கிறாரு. நீங்கள் 2 பேர் தனியாக பைத்திய மாதிரி புலம்புறீங்களே, உங்களுக்கு இன்னொரு ஆள் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பொண்ணு ஒரு எப்போவுமே என்ன கள்ளங்கடம் இல்லாமல் என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கு முன்னாடியே இந்த வாட்ரு மேலனும் பார்வதியும் அவளுக்கு ஒரு விஷ ஊசியை போட்டாங்க. அந்த விஷ ஊசியோட ரியாக்ஷன் தான் அந்த டைமில் அவள் அதை பேசினதுக்கு காரணமே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவள் உண்மையாலுமே சாப்பாடை நக்கிட்டு அந்த இதில் கை வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அதை பற்றி பிக் பாஸுக்கு கேட்குறாப்போல எனக்கு வேணும் வீடியோ வேணும்னு வினோத்துக்கு கேட்குறாப்போல அதை பற்றி எதனா ஒரு வார்த்தை பேசினாரா பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்றது மாதிரி தெரியும். அரோராலாம் சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. இந்த வாரம் வந்து கலை வெளியே வந்துடுவார், அடுத்த வாரம் அரோரா வெளியே வந்துடுவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டர் மேலன் ஸ்டார் மேலே ரெட் கார்டோ இல்லைனா ஏதோ ஒரு கேவலமான விஷயம் பண்ணியோ கமல் சார் வெளியே அனுப்புவார்னு பார்க்குறேன். இந்த வாரம் விஜய் சேதுபதி வர்றது லாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன வரமாட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவர் பயங்கர மன உளைச்சல் இருக்கார், இல்லாமல் பிஸியாகவும் இருக்கிறாரு. பட்டு ஒரு டாபிக் போயிட்டு தான் இருக்குது ப்ரெஸ்ஸு எல்லாக்கிட்டையும். விஜய் சேதுபதி வரமாட்டாருன்றது 50% சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது வராரா வரலையான்ட்டு. ஆனாலும் அடுத்த பிக் பாஸில் கண்டிப்பாக கமல் வருவாருன்றதை கமல் தான் வருவார். கமல் சாருக்கு வருவார். ஏன்னா எலெக்ஷன் வருது. இந்த டைமில் கமல் சார் வந்து தன்னோட ரசிகர்களையும் குஷிப்படுத்தி ஆகணும், சமுதாயத்துக்கு நல்ல விஷயமும் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்களாம் சாட்டை அடிக்கிறதுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்கும். அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதினா ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு. அவர் அந்த வேலையை தான் பார்க்கணும். நார்மலாக நிறைய படங்கள் நடிக்க முடியல, ஃபீல்ட் அவுட்டாக இல்லைனா ஏதோ ஒன்று, அதாவது தான் சொல்லுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். விஜய் சேதுபதி அண்ணா வரப்போ அண்ணா என்னன்னு பேசிட்டுங்க, பின்னாடி விஜய் சேதுபதினு பேசுதுங்க. இதுங்க அதுக்கே இதுங்களை வெளியே அனுப்ப வேண்டிய வேலை. அதனால் கமல் சார் வந்தால் தான் பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வினோத்துக்குன்னு ஃபேன் எப்போவுமே இருக்குங்க வெளியில். வினோத்து இப்போ தான் கிடையாது. அந்த வியானா பொண்ணு சொல்கிறதில்ல அவர் கூட சேர்ந்து பண்ணுறேன்னு. வினோத்துக்கு அது தேவையே கிடையாது. வினோத்து வந்து பாடல்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாகவே உண்மையாலுமே அவங்க பட்டி தொட்டியில் சென்னை மாதிரியான ஊர்களுக்கு வினோத்லாம் வந்து ஒரு சிங்கர்லேயே டாப் சிங்கர் சார். அது மாதிரி ஒரு முதலமைச்சர் இறந்ததுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, அது மெகா ஹிட் ஆகுது அவரோட ஆல்பத்தில். ஸோ வினோத்துக்கு கை பொண்ணுக்கு ஏதுக்கு கண்ணாடின்ற மாதிரி வினோத்லாம் ஏற்கனவே ஹிட்டு தாங்க. இந்த தர்பீஸ் படம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கு, இந்த வியானா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கு. பட் வினோத் எப்போவுமே பார்வதி கூடலாம் டீப்பாக ஆனதாக கிடையாது, கொஞ்சம் லாங்காக தான் பண்ணுவார். அவர் அடுத்த இன்ட்ரோல் வர்றதுக்கு எப்படி ஓட்ட முடியுமோன்றது மாதிரி தான் பேசிட்டு போகிறாருன்னு நான் பார்க்குறேன். அதாவது இந்த கேப்புக்கு அடுத்த கேப்புக்கு எப்படி கேப் ஒன்றுன்ட்டு அவருக்கு இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் எப்பயோ பாதி பேரை ரெட் கார்டை கொடுத்து வெளியே அமைச்சிருக்கணும். இவங்க பண்ணுற அநியாயம், பாத்ரூமு அது இதுன்னு என்ன இஷ்டத்துக்கு இந்த வாட்டர் மேலன் பேசின பேச்சுக்கெல்லாம் ஒரு கேரக்டரை வந்து தப்பாக பேசுகிறான். சட்டி சோறுன்றான், எச்ச சோறுன்றான், என் காலு கீழேன்றான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுகிறான். எனக்கு நீ தராதரமே கிடையாது, எனக்கு நீ தரமே கிடையாது அப்படின்னு ஏற்றத்தாழ்வுகள்லாம் சமுதாயத்தில் பேசக்கூடாத வார்த்தைலாம் பேசுகிறான். லேடிஸ் கிட்ட பேசுறதெல்லாம் பேசுகிறான், முத்தம் கேட்குறான். அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பேசுகிறான். இதெல்லாம் பச்சையாக தெரியுது. தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் இறங்கி போன ஒரு டவுசரை போட்டுட்டு லோ ஹிப்பில் ஒரு ரீல்ஸ் பண்ணுறான். இதெல்லாமே பைத்தியக்காரன்ற ஒரு கேரக்டரில் பண்ணுறான். இதெல்லாம் செருப்பால் அடிக்க தேவையில்ல. என்ன தான் அப்போ சொல்லி கொடுக்குறீங்க? நீ அவர் என்ன சொல்கிறார், சேனலை மாற்றிட்டு போங்கன்றாரு. அதுக்காக நாங்கள் பார்க்க வரோம், சேனலை மாற்றிட்டு போகிறதுக்காக நாங்கள் பார்க்க வரோம். 24 மணி நேரம் போடுற ஒரு விஷயத்தில் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. இவன் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறான், அவனை வெளியே எடுக்காமல் நீங்கள் ஆதிரி மாதிரி ஆளுங்களை வெளியே எடுக்கிறீங்க. உள்ளே அந்த இவன் இருக்கிறான் அகோரிக்கலை, அவன் என்ன பண்ணுறான், சோறு துண்டு தூங்குறான். அவனை வெளியே எடுக்காமல் ஆதிரை மாதிரி ஆளுங்களை விளையாடுற ஆளுங்களை வெளியே அனுப்புறது அப்போ என்ன மாதிரியான பிக் பாஸ் இதுன்னு கேட்குறேன்.